நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு சுதந்திர தினம். நமது பாரத திருநாடு பன்முகம் கொண்ட நாடு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு கொண்ட நாடு. பல மாநிலங்கள், சில யூனியன் பிரதேசங்கள், பல மொழிகள், பல இன மக்கள், பல்வேறு தட்பவெப்ப சூழ்நிலைகள் கொண்ட நமது பரந்து விரிந்த இந்திய திருநாடு ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அருமையான ஓர் உதாரணம். இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமக்கு பெருமையும் கூட. பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நமது கடமை, பொறுப்பு. கடந்த பல்லாண்டுகளா இந்த நாடு நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கு, இன்னும் செய்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த நாட்டுக்கு நாம பொதுமக்களாகிய நாம தான் நிறைய செய்யணும். சிதம்பரம் ஐயா, நாடென்ன செய்தது நமக்குன்னு பாட்டு பாடக்கூடாது. நமது எல்லை புறங்களை பாதுகாக்கும் இராணுவத்தினரின் அர்ப்பணிப்பை போற்றணும், பாராட்டணும். நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறணும். அந்நிய தேசங்களின் ஆக்கிரமிப்பு, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல், இவை எல்லாவற்றிலும் இருந்து நமது நாட்டை நமது சொத்து போல பாதுகாப்பது நமது கடமை. இதோட நாம் வாழும் சூழலையும் பாதுகாக்கணும். நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான். ஒரே நீரைத்தான் குடிக்கிறோம், ஒரே காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். ஆனால் வழியில எதை சேகரித்து நம்மில் உள்ளடக்கமாக அமைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய தன்மை வெளிப்படும். மண்ணில் போடப்பட்ட எல்லா விதைகளும் ஒரே மண்ணை தின்று ஒரே தண்ணீரை குடித்து வளர்கின்றன. ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்துக்கும் வேப்பமரம் கொடுக்கும் பழத்துக்கும் ருசியில நிறைய வேறுபாடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். நாம சேர்க்க வேண்டியது அற்புதம், அற்பத்தை அல்ல. அற்பம் என்னும் 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகியவை. அற்புதம் எனும் 6 குணங்கள் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு ஆகியவை. இவை அனைத்துக்கும் அடித்தளமாக உள்ள அன்பை புரிந்து கொண்டால் அற்பம் நம்முள் எட்டி பார்க்காது, அற்புதம் நம்மை விட்டு விலகி போகாது. சிதம்பரம் ஐயா, தெளிவு பெறுவோம். நமது வீடு, நமது தெரு, நமது கிராமம், நமது பஞ்சாயத்து, நமது வட்டாரம், நமது மாவட்டம், நமது மாநிலம், நமது நாடுன்னு நமது பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். இன்று நடைபெறும் கிராம சபா கூட்டங்களில் கலந்துக்குவோம். மனிதனாக வாழ்வோம், மனித குணத்தோடு இருப்போம். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.